ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களன்னா, ரவையில் வச்சு ரவை வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி கேசரி உப்புமா செஞ்சு சாப்பிட்றத விட ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உளுத்த மாவு இல்லாத டைமில் டக்குன்னு இந்த ரவை வடை நம்மளுக்கு கை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரவை வடைக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்காக நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி, கொஞ்சமாக ஆயில். இதை தான் ரவை வடைக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் காரத்துக்காக எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப தீ விட்டுறக்கூடாது. ஒரு கோல்டன் கலரில் வந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி நான் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ கப்பு ரவை எடுக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவை நான் சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கூட கலக்காமல் விட்டுட்டிங்களான்னா ரவை அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கட்டியாக வந்துடும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரவை நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம உளுத்த வடை நம்ம எப்படி பிடிப்போமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சமாக ஆயில் தடவி இருக்கேன். இப்போ கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சதையும் எல்லாத்தையும் உளுந்த வடை நம்ம செய்யும்போது நம்ம வடையை தட்டி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்க்கணும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற ரவை வடையை உள்ளே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சுன்னா ரவை வடை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரவை வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்கிற ரவை வடையை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் 10 நிமிஷத்தில் ஈஸியான ரவை வடை ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உளுந்த மாவு அரைக்க முடியாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு ரவை வடை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இதை செஞ்சு கொடுத்து அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து ரொம்ப அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.